கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் குடும்பமாக ஏதேன் குடும்பம் தேவனாக்கியத்தை கட்டாயமாக மாற்றுவாங்க. அதனால் நம்ம இப்போ விசுவாசத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்மளாம் என்ன செஞ்சுருக்கோம்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைங்களாம் தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யும்? உலகத்தை ஜெயிப்போம்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டுக்குள்ளே பிறந்த பிள்ளைங்களாம் உலகத்தை ஜெயிப்போம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயன்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த காரியத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது தான் அங்கே ஒரு மாற்றத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை காண முடியும். அப்போ நான் இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் விடிய ராத்திரி ஃபுல்லாக இருந்து விடிய ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. அது செத்ததுக்கு ஜெபம், புரியுதா? ஆனால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. 24 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நோ யூஸ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் பண்ணாலும் சரி, நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணாலும் சரி, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்கும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க? பதில் கொடுப்பாங்க. அந்த ஜெபத்தில் ஒரு அற்புத அதிசயத்தை நீங்கள் காண முடியும், ஒரு விடுதலையை காண முடியும். அப்போ உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் வேதவசனம் சொல்லு. அப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, அப்போ பேதுரு சொல்ல இந்த கல்லை பார்த்து நீ பேர்ந்து போனால் அந்த கல்லை என்ன செய்யும்? அகன்று போயிடும். அப்போ அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா காரியமும் உங்களுக்கு என்ன செய்யும்? கட்டாயமாக கூடும். அப்புறம் நான் இப்போ என்னோட ஜெபத்தில்னா, நான் போன கிராமங்களில், கோயம்புத்தூரில், சென்னையில், மற்றபடி ஃபோனில் ஜெபிச்சதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தில் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நீங்கள் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் விசுவாசம். நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படிலாம் கிடையாது, செஞ்சிட்டீங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை இம்மட்டுமா இந்த ஊழியத்தை நடத்தி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2018 எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட்டில் 3 குழாய் இருக்குது. அதில் எங்கள் அம்மாவுக்கு உணவு குழாயில் பார்த்தீங்கன்னா உப்பு சத்து கிட்டத்தட்ட 60% மேலே அடைப்பாயிடுச்சு. அதனால டாக்டர்கிட்ட கேட்கும்போது வயசு 74 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம், இருக்கிறது வரைக்கும் அவங்க காலம் ஓடட்டும், இதுக்கு மருந்து மாத்திரலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நானும் எங்கள் அக்காவை நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அக்கா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணா, அழுதா. சரி, அப்பா தான் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லாமல் பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லி அழுதா. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த மனைவி, பிள்ளைங்க, அப்புறம் நான் தனிப்பட்ட ஜெபத்திலையும், ஏன்னா இந்த காரியத்தை டாக்டர் முடியாதுன்னு சொன்னால் பரம டாக்டராக கர்த்தராக இயேசுவால முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எடுத்து தொடர்ந்து 3 மாதம் எங்கள் அம்மாக்காண்டி பாரப்பட்டு ஜெபம் பண்ணேன். குடும்ப ஜெபத்தில் எங்கள் அம்மாக்காண்டி நான், மனைவி, பிள்ளைங்க குடும்பத்தோட ஜெபம் பண்ணோம். ஜெபிச்ச ஜெபம் எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்பமும் அந்த எல்லாமே செக் பண்ணும்போது அந்த உப்பு சத்தையும் செக் பண்ணணுன்ட்டாங்க. அந்த உப்பு சத்தை செக் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டை நான் அந்த பிளட் எடுத்துகிட்டு அம்மா உட்கார வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அக்கா அதில் உட்காந்து அந்த உப்பு சத்து ரிசல்ட்டை எடுத்து பார்க்கும்போது அது 40க்கும் கீழே வந்துச்சு. 60% மேலே இருந்து 70 80 இருந்தது, எனக்கு தெரியல. ஆனால் 60க்கு மேலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது 40க்கு கீழே இருந்தது. அவள் அந்த பேப்பரை பார்த்துட்டு, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். என்னன்னு கேட்கேன், இது பாரு எவ்வளோத்துக்குள்ளே கம்மி ஆயிடுச்சு, டாக்டர் இதை ஒன்றுமே பண்ண முடியாது, மருந்தே இது கொடுக்க வேண்டாம்னு சொன்னார், இது எப்படி ஆச்சுன்னு கேட்டான். காரணம், நான் விசுவாசத்தோட ஜெபிச்ச ஜெபம். கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க? அதில் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை செஞ்சிருக்காங்க. அந்த ஜெபத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னா முடியாத காரியத்தை செய்யக்கூடியதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வேலை. நீங்கள் அதனால் விசுவாசி பாருங்க. டாக்டர் முடியாது, நம்ம மருந்து மாத்திரம் தேவையில்ல, வயசாயிடுச்சு, இப்போ இருக்கிறது வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பாருங்கள், நான் விசுவாசோட ஜெபிச்ச ஜெபம், அந்த உப்பு சத்தை என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அந்த உப்பு சத்தை குறைய வச்சாங்க. காரணம், விசுவாசோட ஜெபிச்ச ஜெபம். நீங்கள் விசுவாசோட ஜெபிக்கும் போது மழை கூட அகன்று போங்க. அந்த அளவுக்கு அந்த ஜெபம் விசுவாசோட தான் ஜெபிக்கணும். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு சகோதரி, எனக்கு ஊழியத்தில் சந்தித்த சகோதரி, கர்ப்பப்பையை எடுக்க சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை, கர்ப்பப்பையை எடுத்துருங்க, எல்லாம் உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க. அந்த இடத்துல போய் ஜெபிச்சேன். கர்த்தருடைய ஆவியனை என்ன கொண்டு பேசினாங்க. பேசும்போது உன்னை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பானாங்க. தொடர்ந்து என்னுடைய உபாச ஜெபத்திலே அந்த பொண்ணுக்காண்டி வச்சு ஜெபிச்சேன். ஜெபிச்சு கிட்டத்தட்ட நான் ஆண்டவர் என்ன குறித்து ஆவியானவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்குள்ள அந்த சகோதரி கன்சீவ் ஆயிட்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். கன்சீவ் ஆகி ஒரே பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பெற்று 2 ரெட்டை குழந்தை.
இதெல்லாம் பிரமிச்சு பார்க்க முடியாது. அப்போ நம்ம விசுவாசம் எப்படியாப்பட்டதுனால முடியாத காரியத்தினால விசுவாசம். நான் அந்த பொண்ணுக்காண்டி விசுவாசோட உபாச ஜெபத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். அவங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமா பேசிட்டாரு, கண்டிப்பா குழந்தைய கொடுப்பாருன்னு விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் தொடர்ந்து விசுவாசிச்சாங்க. கர்த்தர் அற்புதமா அதிசயமா குழந்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னுடைய பாப்பாக்கு ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப தவிச்சேன். 7-8 மாசம் ஃபீஸ் கட்ட முடியாம அந்த நேரத்துலயும் ஆண்டவரே என்ன நான் ரொம்ப கூலா தான் இருந்தேன். ஆனா மனைவி வந்து என்கிட்ட சொன்னா, என்ன ஃபீஸ் கட்ட சொல்லி பிள்ளை எழுப்பி விடுறாங்க, நாளை கழிச்சு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க போறாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் டென்ஷனே ஆகல. கர்த்தர் மேல விசுவாசத்தை மட்டும் வச்சேன். ஆனா கர்த்தர் அற்புதமா அதிசயமா அந்த பணத்தையும் சந்திச்சாங்க. காரணம் என்னோட விசுவாசம். ஆனா நான் அதை பதறல, அதை கண்டு டென்ஷன் ஆகல. விசுவாசி ஆண்டவர் கண்டிப்பா சந்திப்பாரு, அவரோட ஊழியத்தை செய்யறான், அவர் கண்டிப்பா எனக்கு சந்திப்பாருன்னு விசுவாசேன். கர்த்தர் என்ன செஞ்சாரு? அந்த ஃபீஸை அதுக்கு முத நாள் கட்ட வச்சாரு. ஆனா நீங்க விசுவாசிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லாமே கூடும். ஆனா நீங்க உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் வேதோசம் சொல்லு. அப்ப நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் விசுவாசம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் போது, தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்க விசுவாசம் அறிக்கைப்பட்டு ஜெபிக்கும் போது கட்டாயமா உங்களுக்கு உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த நீங்க ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும், அந்த ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா நீங்க விசுவாசம் இல்லாம மணிக்கணக்கில் 2 நாள் 3 நாள் உபாசம் போட்டு ஜெபிச்சா கூட அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்க விசுவாசோட ஜெபிச்சு பாருங்க, அற்புதங்களை அதிசயத்தையும் காண பண்ணுவீங்க, காண செய்வார் ஆண்டவர். அப்புறம் விடுதலையும் உங்களுக்குள்ள காண செய்வார். ஆனா நீங்க விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். அப்புறம் விசுவாசம் உங்க ஜெயத்தை கொடுக்கும். நீங்க விசுவாசோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமா கூட உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.